உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட இரட்டை இளநீர் என்ன நடக்கப் போகிறதோ அச்சத்தில் விவசாயிகள். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலையில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அமைந்துள்ளது. கோவில் சிவவாக்கிய சித்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் ஆகும். சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெட்டியாகும். நாட்டில் ஏற்படும் முக்கிய நிகழ்வுகளை முன்னதாகவே உணர்த்தி வருகிறது. சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைக்க கூறுவார். அப்பொருள் பெட்டியில் வைப்பது தொன்று தொட்டு வழக்கத்தில் இருந்து வருகிறது. பக்தர் ஒருவர் கனவில் சிவன்மலை ஆண்டவர் வந்து குறிப்பிட்ட பொருளை கொண்டு வந்து தருமாறு கேட்டுக்கொள்வார். பக்தர் கூறும் தகவலை அர்ச்சகர்கள் சுவாமி சன்னதியில் வெள்ளை மற்றும் சிவப்பு பூ வைத்து உத்தரவு கேட்பார். வெள்ளைப்பூ வந்தால் மட்டுமே அந்த பொருள் கண்ணாடி பேழையில் வைத்து பூஜை செய்யப்படும். இதுவரை இங்கு மண், துப்பாக்கி, ஏர்கலப்பை, ரூபாய் நோட்டு, புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சர்க்கரை வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்களின் காரணமாக நாட்டில் அந்த பொருள் சம்பந்தமாக பெரும்பாலும் ஆக்கம், அழிவு போன்ற செயல்கள் நடைபெறும் என்பது ஐதீகம். தங்கம் வைத்து பூஜை செய்த போது அதன் விலை உச்சத்தை தொட்டது. மண் வைத்து பூஜை செய்ய போது நிலங்களின் மதிப்பு அதிகமானது. தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது சுனாமி ஏற்பட்டதும், கணக்கு நோட்டு வைத்து பூஜை செய்த போது மத்திய அரசு கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதும் குறிப்பிடத்தக்கது. அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. 2004ஆம் ஆண்டு முதல் 2005ஆம் ஆண்டு வரை கலசத்தில் தண்ணீர் வைத்தபோது சுனாமி வந்தது. அதேபோல பக்தரின் கனவில் வந்து சிவன்மலை ஆண்டவரான சுப்பிரமணிய சுவாமி இரட்டை இளநீர் கொண்டு வந்து கொடுக்க கேட்டிருக்கிறார். அதை கேட்ட உறுதி செய்த அர்ச்சகர்கள் தற்போது உத்தரவு பெட்டியில் இரட்டை இளநீர் வைத்து பூஜை செய்துள்ளனர். உத்தரவு பெட்டியில் இளநீர் வைத்துள்ளதால் இளநீர் விலை ஏற்றம் அடையுமா, இல்லை விலை குறையுமா, அல்லது தென்னை மரத்திற்கு ஏதேனும் நோய்கள் தாக்கி அழிந்து போகும் நிலை ஏற்படுமா என விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். கனவிலும் காப்பான் கந்தன் என நம்பிக்கையோடு பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.